நாகர்கோவிலில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் நாகராஜர் கோயில் ராகு கேது தோஷம் போக்கும் மிகப்பெரிய பரிகார ஸ்தலமாக போற்றப்படுகிறது. நாகதோஷ நிவர்த்திக்கு பெயர் பெற்ற இந்த ஆலயத்தில் நாக சிலைகளுக்கு பால் மஞ்சள் ஊற்றி வழிபாடு செய்தால் ராகு கேது தோஷம் நீங்கி திருமண தடைகள் விலகும் என நம்பப்படுகிறது. குழந்தையில்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் அற்புத தலம் இது. இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இங்கு மூலவரே நாகராஜர் தான். ஒரு காலத்தில் புல் புதர்கள் நிறைந்த காட்டுப்பகுதியில் மாட்டுக்கு புல் அறுக்க சென்ற ஒரு பெண் தன் கையில் இருந்த அரிவாளால் அறியாமல் ஒரு 5 தலை நாகத்தின் தலையை தொட்டாள். அந்த நொடியே ரத்தம் பீரிட்டு ஊடியதைக் கண்டு பயந்து நடுங்கிய அவள் கிராம மக்களை அழைத்து வந்தாள். அவர்கள் வந்து பார்த்தபோது அந்த 5 தலை நாகம் சிலையாக மாறியிருந்தது என கூறப்படுகிறது. அந்த இடத்தில் ஒரு சிறிய தென்னங்கீற்றி கொட்டகை அமைத்து நாகராஜரை வழிபடத் தொடங்கினர். நாளடைவில் அக்கம் பக்கம் கிராமங்களிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நாகராஜரை வழிபட ஆரம்பித்தனர். கேரளாவை ஆண்ட உதயமார்த்தாண்டவர்மன் மன்னர் இந்த கோயிலை புதுப்பிக்க எண்ணியபோது ஒரு நாள் அவரது கனவில் நாகராஜர் தோன்றி கூறினார், நான் முதலில் வாசம் செய்த ஓலை கூரையையே விரும்புகிறேன். என் இருப்பிடத்தின் கூரையை மாற்ற வேண்டாம். அந்த தெய்வ வாக்கினால்தான் இன்றும் மூலஸ்தானத்தின் மேற்கூரை மாற்றப்படாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் கூரை வேயும் நேரங்களில் பாம்புகள் வந்து செல்வதாக இன்றும் கூறப்படுகிறது. மூலஸ்தானம் அமைந்துள்ள இடம் எப்போதும் ஈரமாகவே இருக்கும். இங்கு வழங்கப்படும் புற்றுமண் கூட ஒரு அதிசயம்தான். ஆடி முதல் மார்கழி வரை கருப்பு நிறமாகவும் தை முதல் ஆனி வரை வெள்ளை நிறமாகவும் மாறுகிறது. எவ்வளவு காலம் எடுத்தாலும் இந்த மண் குறையாமல் இருப்பது இந்த ஆலயத்தின் அதிசய சிறப்பு. இந்த கோயிலில் அர்ச்சனை செய்யும் அர்ச்சகர்கள் கேரளாவில் உள்ள பாம்பு காட்டு இல்லம் என்ற பரம்பரை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். தலைமுறை தலைமுறையாக நாகத்தை வழிபட்டு வரும் புனித குடும்பம் அது. மூலஸ்தானத்திற்கு பின்னால் ஒரு காலத்தில் ஓடவல்லி என்ற பச்சிலை கொடி படர்ந்து 18 வகை நோய்களை குணப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அந்த கொடியின் அடியில் தன் இனத்துடன் குட்டி குஞ்சுகளுடன் நாகங்கள் குடியிருந்ததாகவும் புராணங்கள் சொல்கின்றன. அந்த காலத்தில் பிரசாதம் கூட வள்ளி இலையில்தான் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்றும் பக்தர்களின் நம்பிக்கையை விடாது காத்து வரும் அற்புத ஆலயம்தான் நாகர்கோவிலின் நாகராஜர் கோயில். நாகராஜரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.